2025 முடிய போகுதுங்க. டிசம்பர் மந்த் வந்துட்டோங்க. இதுக்கப்புறமும் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து என்னென்ன அனிம் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சிக்காமல் இருக்கலாமா? ஆக்சுவலாக நிறைய அனிம் சீரிஸ் வந்து ஜான்வரியிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சில குறிப்பிட்ட அனிம் சீரிஸ்லாம் பற்றி வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இது போல் எப்போ ரிலீஸ் ஆகும், நெக்ஸ்ட் அப்டேட் வந்து எப்போ வரும், அது போலலாம் கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் குறிச்சிக்க வேண்டிய ஒரு நாள் தாங்க டிசம்பர் 20, 21ங்க. அனிம் கம்யூனிட்டியில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குங்க, 2 days ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் புது அனிம் சீரீஸாக இருக்கட்டும், புது மாங்காவாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி போயிட்டுருக்க அனிம் சீரீஸை பற்றின அப்டேட்ஸாக இருக்கட்டும், ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அடடே அஜித், இதை தானே நீ ஃபஸ்ட்டு சொல்லணும், அது என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அனிம் ஜம் ஃபெஸ்டா 2026ங்க. 25லேருந்து 26ன்ற, ஏன்னா அது 26 சம்மந்தமாக வர போகிறதுனால அனிம் ஃபெஸ்டா 2026ங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இது போல் அனிம் சம்மந்தமான ஈவெண்ட்ஸு, தமிழ் டப்பிங்கு, அனிம் நியூஸஸ்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகுவாரி பெசே அப்படின்ற ஒரு இடங்க. அது வந்து சிபாவில் இருக்குதுங்க. இந்த சிபாவும் வந்து ஜப்பானில் தாங்க இருக்குது. இதில் என்ன ஒரு 10 அனிம் சீரிஸை பற்றி பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டோட்டலாக 42 டைட்டில் வந்து இதில் வந்து பேச போகிறாங்க. 42 அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க, நானும் அந்த ஒரு நாளுக்கு தான் வெயிட் பண்ணி ஆகணும். நீங்களும் வந்து அந்த ஒரு நாளுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணுங்க. 2 நாள் நடக்கிற ஈவெண்ட்டை வந்து 3 விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. என்னென்னா, ஒன்று வந்து ஜம்ப் சூப்பர் ஸ்டேஜுங்க, ரெண்டாவது வந்து ஜம்ப் ஸ்டேஷன், மூணாவது வந்து ஜம்ப் ஸ்டூடியோங்க. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்றது வந்து ஜம்ப் சூப்பர் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. ஆனால் அதை பற்றி நான் வந்து கடைசியாக தாங்க பேசுவேன். ஜம்ப் ஃபெஸ்டா அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதே வந்து ஸ்வீஷான்ற ஒரு கம்பெனி தாங்க. என்னடா இது கம்பெனின்னு நினச்சிங்கன்னா, ஜப்பானில் வந்து இந்த மேகசின்ஸ்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, மாங்கா மேகசின்ஸ், அது எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனி தாங்க அது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜம்ப் ஸ்டேஷனுங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமுங்க. இதில் முழுக்க வந்து டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் தாங்க இருக்கும். அதுவும் ஸ்வீஷா வந்து சொல்கிறதுல தாங்க இருக்கும். இதில் சின்ன அப்டேட்ஸு, சின்ன இன்டர்வியூஸு, லைவ் ஸ்ட்ரீம்ஸ் சின்னதாக அது போல் தாங்க இருக்கும். இது ஃபிசிக்கல் ஸ்டேஜாகவும் இருக்காதுங்க. இதில் பேச போகிற அனிம் டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இது ஜம்ப் ஸ்டேஷனுன்ற ஒரு டைட்டிலுக்கு கீழே வருதுங்க. இது வந்து ஜம்ப் ஸ்டூடியோ. இது வந்து ஒரு மிட் லெவல்னு சொல்லலாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து சின்ன அனிம் சீரீஸை பற்றியும், அதுவும் இல்லாமல் புதுசாக வரப்போகிற அனிம் சீரீஸு, புதுசாக வரப்போகிற மாங்கா, அதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது தாங்க இந்த ஜம்ப் ஸ்டூடியோவோட வேலை. சூப்பர் ஸ்டேஜோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் இதுக்கும் ஒரு தனி ஆடியன்ஸும் இருக்காங்க. இந்த ஜம்ப் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஐக்யூ அனிம்து, பிளாக் க்ளோவரு, மார்ஷ்லி, ஹெல் பேரடைஸ், இந்த 4 அனிம் சீரீஸும் வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் தாங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சில அனிம் சீரீஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதையும் நான் சைடில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் டாப்பிக்கு வந்துட்டோங்க, ஜம்ப் சூப்பர் ஸ்டேஜ். அது என்னென்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒன் பீஸுங்க. ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் மாங்கா சாப்டராகவும் இருக்கலாம், இல்லை அனிம் மூவி ஏதாவது வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் சீசனல் அனிமாக வர மாற்றி வச்சிட்டாங்க ஒன் பீஸை. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளீச்சிங்க. 1000 Year Blood War ஆர்க் வந்து போயிட்டுருக்குங்க. கோர் 4 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றத வேணால் சொல்லுவாங்க அதில். நெக்ஸ்ட்டு கிண்டமா வந்து அனிம் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் நான் பார்த்துருக்கேன். அதனை பற்றின அப்டேட்ஸும் வரப்போகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மையூரோ அகாடமியில் வந்து ஃபைனல் சீசன் என்ன தான் வந்திருந்தாலும் விஜிலாண்டிஸ் தனியாக ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது புது அப்டேட்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குங்க. இதில் டீமன் ஸ்லேயரை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஸ்டோனோட நியூ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இதில் தாங்க ரிலீஸ் பண்ணுறோம். ஜுஜுட்சு கைசின். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபியூச்சரில் கோஜோக்கும் சூக்கராக்கும் வந்து ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அது மூவியாக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சரும் இதில் வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஷக்கமோட்டோ டேஸ். ஏன்டா சூப்பர் ஸ்டேஜில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மாங்கா செல்லிங்கில் வந்து டாப் 10ல் வந்து ஷக்கமோட்டோ டேஸ் இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் ப்ளூ பாக்ஸ் அப்படின்ற ஒரு அனிம் சீரீஸையும் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அக்கானே பனாஷி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அனிம் சீரீஸை பற்றியும் அதில் பேச போகிறாங்க. பிளிவியன் பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனிம் சீரீஸையும் பற்றி சூப்பர் ஸ்டேஜில் வந்து பேச போகிறாங்க. நியூ பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிம் சீரீஸுங்க, அந்த அனிம் சீரீஸை பற்றியும் அவங்க வந்து பேச போகிறாங்க. இல்லாமல் வேர்ல்டு ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிம் சீரீஸ் இருக்குங்க, அதை பற்றியும் வந்து அதில் பேச போகிறாங்க. அதோட
2025ல் ஃபேவரட் அனிம் சீரிஸான டண்டாடன், கைஜு நம்பர் 8, அதுவும் இல்லாமல் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி, இந்த 3 அனிம் சீரிஸையும் பற்றி கூட சூப்பர் ஸ்டேஜில் வந்து பேச போகிறாங்க. சைன்சா மேன் சீசன் 2க்கான அப்டேட் வந்து இதில் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குங்க. யாரெல்லாம் சைன்சா மேன் சீரீஸை வந்து பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சீசன் 2 வந்து வேறு லெவலில் இருக்க போதுங்க எனக்கு தெரிஞ்சு. சில அனிம் சீரிஸ்லாம் பற்றி நான் பேசியிருக்க மாட்டேன், ஆனால் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. நான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு நானும் வந்து எக்ஸைட்டிங்காக தாங்க இருக்கேன். ஸோ இது போல் டோட்டலாக 42 அனிம் டைட்டிலை பற்றி அந்த ஒரு 2 நாள் ஈவெண்ட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிம் வாட்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜம்ப் ஃபெஸ்ட் ஆனால் என்னன்னே தெரியாது போல் அப்படின்றது நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இது போல் அனிம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமாக இருந்ததுன்னா என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.